பூத் லெவல், எம்பி நேஷனல் லெவல், எம்எல்ஏ ஸ்டேட் லெவல் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஃபுல் டீடைல் வீடியோ பாத்துக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட். செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்திய ஜனநாயகத்தோட ரெண்டு முக்கியமான தூண்கள், அதாவது எம்பி அப்புறம் எம்எல்ஏ, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த மாபெரும் அதிகார போட்டி பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பாவே அனலைஸ் பண்ண போறோம். ஒரு மக்கள் பிரதிநிதியா யாரு உண்மையிலேயே பவர்ஃபுல்? இந்த எக்ஸ்பிளைனர்ல அதை பத்தி ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, நம்ம டைரக்டா மேட்டருக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, இவங்களோட அடிப்படை விவரங்கள், சட்டம் இயற்றும் அதிகாரங்கள், அப்புறம் அவங்க வாங்குற சம்பளம், அவங்களுக்கான நிதிகள், அப்புறம் கிரவுண்ட் லெவல்ல அதிகார படிநிலை எப்படி இருக்கு, கடைசியா யாருக்கு அதிக பவர் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். சோ நம்ம மைண்ட்ல வர முதல் கேள்வி, எம்பி எம்எல்ஏ இதுல நிஜமாவே யாரு கையில அதிக அதிகாரம் இருக்கு? பாக்குறதுக்கு இது ஏதோ பாக்ஸிங் மேட்ச் மாதிரி தோணலாம். ஆனா இவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கள்ல இருந்து வேலைக்கு போற உங்கள மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் வரைக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை ரொம்பவே பாதிக்கும் அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. சரி, முதல்ல இவங்கள பத்தின சில பேசிக்கான விஷயங்களை நாம பாத்திரலாம். நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது எம்பி அப்படின்னு நாம சொல்றவங்க மக்களவை இல்லனா மாநிலங்களவையில இருக்கிற தேசிய அளவிலான பிரதிநிதிகள். இவங்க பல லட்சம் மக்களை உள்ளடக்கிய ரொம்ப பெரிய தொகுதிகளை ரெப்ரசென்ட் பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒட்டுமொத்த தேசத்தோட வளர்ச்சி, எதிர்காலம் இதையெல்லாம் முடிவு பண்ற ரொம்ப பெரிய மேக்ரோ லெவல் முடிவுகளை எடுக்கிறது இவங்க தான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர், அதாவது எம்எல்ஏங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட மாநில தொகுதியை மட்டும் ரெப்ரசென்ட் பண்றவங்க. இவங்க மாநில சட்டமன்றத்துல இருப்பாங்க. நம்ம ஊரு, நம்ம ஏரியா, நம்ம அண்டை வீட்டார்னு நம்மள நேரடியா பாதிக்கக்கூடிய லோக்கல் பிரச்சனைகள்ல கவனம் செலுத்துற ஒரு மைக்ரோ லெவல் லீடர்னு இவங்கள நம்ம சொல்லலாம். அடுத்ததா இவங்களோட சட்டமியற்றும் அதிகாரங்களை நாம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அதிகார எல்லைகள் எவ்வளவு வித்தியாசமானது அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. எப்படின்னா, எம்பிக்கள் பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல்ல இருக்கிற பாதுகாப்பு, வெளியுறவுக் கொள்கை, தேசிய பொருளாதாரம்னு பெரிய விஷயங்களை கையாளுவாங்க. ஆனா எம்எல்ஏக்களோட அதிகார வரம்பு அப்படிங்கிறது மாநில பட்டியல்ல இருக்கிற போலீஸ், பப்ளிக் ஹெல்த், விவசாயம், அப்புறம் உள்ளூர் நிர்வாகம்னு நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதா அமைஞ்சிருக்கும். இந்த ரெண்டு பதவிகளுக்கும் நடுவுல சில முக்கியமான ஒற்றுமைகளும் இருக்கு. ரெண்டு பேருக்குமே கட்டாயம் இந்திய குடிமகனா இருக்கணும். அது மட்டும் இல்லாம குறைந்தபட்சம் 25 வயசு ஆகியிருக்கணும். அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா மக்களை நேர்ல சந்திச்சு ஓட்டு கேட்டாதான் இவங்களால பதவியில தொடர்ந்து நீடிக்கவே முடியும். ஸ்வநிதி இனிஷியேட்டிவ் அமைப்போட தரவுகள் படி பாத்தீங்கன்னா, ஒரு எம்பியோட வேலை சட்டம் போடுறது மட்டும் இல்ல, பார்லிமெண்ட்ல நடக்கிற விவாதங்கள் அப்புறம் கேள்வி நேரங்கள் மூலமா மத்திய நிர்வாக குழுவை மக்களுக்காக பொறுப்பு கூற வைக்கிறதும் அவங்களோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சரி, பவர்லாம் ஓகே. ஆனா இவங்களோட சம்பளம், சலுகைகள்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க யோசிக்கலாம். அத பத்தி இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நடுவுல எம்எல்ஏவோட சம்பளத்துல எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுமா? இது கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும். தெலங்கானால ஒரு எம்எல்ஏ மாசத்துக்கு அதிகபட்சமா 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. ஆனா அதுவே திரிபுராவுல வெறும் 20,000 ரூபாய் தான். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? நீங்களே நம்ப மாட்டீங்க. ஆனா இந்த அடிப்படை சம்பளங்கிறது வெறும் ஸ்டார்டிங் தாங்க. இது போக தொகுதிப்படின்னு ஒரு 10,000, செயலகப்படிக்கு ஒரு 5,000, டிராவல் பண்றதுக்கான அலவன்ஸ், அது மட்டும் இல்லாம சட்டமன்ற கூட்டங்கள்ல கலந்துகிட்டா ஒரு நாளைக்கு 2,000 ரூபான்னு ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கு. இது பத்தாதுன்னு வாழ்நாள் முழுக்க ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரயில் பாஸ்னு இவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா சலுகைகள் ஏராளம். 5 கோடி ரூபாய். ஆமாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒரு எம்பிக்கு அவரோட தொகுதி மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்படுற எம்பிஎல்ஏடிஎஸ் ஃபண்டு தான் இந்த 5 கோடி ரூபாய். ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லையா? ஆனா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த 5 கோடி ரூபாய ஒரு எம்பி அவருக்கு இஷ்டப்பட்ட மாதிரி செலவு பண்ணிட முடியாது. அவரோட தொகுதியில ரோடு போடுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஸ்கூல் கொண்டு வரதுன்னு இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காசு டைரக்டா எம்பிகள் கைக்கு போகாது. மத்திய புள்ளிவிவர அமைச்சகம் என்ன பண்ணுவாங்கன்னா, பயன்பாட்டுச் சான்றிதழ்கள், அதாவது யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட்ஸை பேஸ் பண்ணி 2.5 கோடியா 2 தவணைகள்ல மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் இந்த நிதியை கொடுப்பாங்க. அந்த நிதியை வச்சு ஸ்கீம்ஸ் செயல்படுத்துறது எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நிதிகள் பத்தி பார்த்துட்டோம். ஆனா கிரவுண்ட் லெவல்ல இவங்களோட உண்மையான அதிகார படிநிலை எப்படி செயல்படுதுங்கிறத அடுத்ததா பார்ப்போம். நம்ம எல்லார் மைண்ட்லயும் இருக்கிற ஒரு பெரிய மாயைய இந்த ஒரு சூப்பரான கோட் மூலமா உடைக்கலாம்.
யூபிஎஸ்சி தேர்வர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ அமைச்சர்களா ஆகலன்னா அவங்களுக்கு எந்த விதமான நிர்வாக அதிகாரமும் கிடையாது. அவங்களால அதிகபட்சமா சில விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ண மட்டும்தான் முடியும். ஆமாங்க, களத்துல இறங்கி திட்டங்களை செயல்படுத்துறது எல்லாமே ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்ற ஆபீசர்ஸ் தான். அப்போ இவங்களுக்கு பவரே இல்லையான்னு கேட்டா அங்கதான் ட்விஸ்ட். இவங்க நேரடியா எந்த டிபார்ட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணலனாலும் இவங்களோட உண்மையான பவர் எங்கிருந்து வருதுன்னா அவங்களுக்கு பின்னாடி நிக்கிற அந்த மாபெரும் மக்கள் கூட்டத்துல இருந்துதான். அந்த பெரிய வோட் பேங்க் மூலமா லோக்கல் ஆபீசர்ஸ் டிரான்ஸ்ஃபரை ரெக்கமெண்ட் பண்றதுல இருந்து ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்து மேலயும் ஒரு மிகப்பெரிய அரசியல் அழுத்தத்தை இவங்களால ரொம்ப ஈஸியா கொடுக்க முடியும். இப்போ நாம இந்த எக்ஸ்பிளைனரோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ரியலா யாருக்கு தான் அதிக பவர்? இத ரொம்ப சிம்பிளா கன்க்ளூட் பண்ணிடலாங்க. எம்பிக்களை நாம ஒரு தேசத்தோட மேக்ரோ ஆர்கிடெக்ட்ஸ்னு சொல்லலாம். அவங்க நாட்டோட சட்டங்களை உருவாக்குறாங்க, அவங்க கிட்ட பெரிய அளவிலான நிதிகள் இருக்கு. ஆனா எம்எல்ஏக்கள் மைக்ரோ லெவல்ல செயல்படுத்துறவங்க. ஸ்டேட் போலீஸ், லோக்கல் விவசாயம், நம்மளோட அன்றாட வாழ்க்கைன்னு எல்லாத்துலயும் நேரடியான ரொம்ப ஸ்ட்ராங்கான தாக்கத்தை ஏற்படுத்துறவங்க எம்எல்ஏக்கள் தான். 2 பேருக்கும் அவங்க இடத்துல தனித்தனி பவர்ஸ் இருக்கு. இவங்களோட வெவ்வேறு ரூல்ஸ், பவர்ஸ் எல்லாத்தையும் நாம டீப்பாவே பார்த்துட்டோம். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களோட லோக்கல் எம்பி அப்புறம் உங்களோட எம்எல்ஏ இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற இந்த அதிகார பகிர்வு உங்க ஏரியாவோட எதிர்காலத்தை எப்படி உருவாக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இவங்களோட செயல்பாடுகள் உங்க அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப்லேருந்து இன்னொரு சூப்பரான எக்ஸ்பிளைனர்ல நாம சீக்கிரமே மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப்பை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குங்கள்.